வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வில்லி வந்துட்டு பயங்கர கோவத்துல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அக்காவோட நிலைமைய பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரி வந்து தலையில கட்டு போட்டு வரதை பார்த்துட்டு வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம ரோஹிணி ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா, எப்படிமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் உன்னால தாண்டி அக்கா காரிக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து. ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், உன் வயித்துல உள்ள குழந்தையால அக்கா காரிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னோம். ஆனா கொஞ்சமாவது நீ கேட்டியா? உனக்கு உன் குழந்தைதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீ பாட்டுக்கும் அக்கா காரிய பத்தி யோசனையே பண்ணாம நீ பாட்டுக்கும் பேசினியல்ல. இப்ப பாரு அக்காவோட நிலைமைய. அக்காவை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகிருக்குமோ எனக்கு தெரியல. அக்கா தான் இந்த வீட்டுக்கு ஆணி வேறா இருக்கிறா. அவளுக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னா யாராவது தாங்கிக்க முடியுமா? உன்னால தாண்டி இவ்வளவும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, அம்மா என்னம்மா சொல்றாங்க சித்தி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அக்கா எதுவும் பேச மாட்டா. அக்கா எப்படி பேசுவா? அவ அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. இவ்வளவு நாள்ல அக்கா காரிக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்கா? ஆனா இப்ப ஒன்னால இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்குது அப்படின்னு. இதை கேட்டதும் ரோஹிணி வந்து அழுகுறாங்க, அம்மா என்னம்மா அப்படின்னு. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா உன் மேல பாசமே இல்லாதவங்க கிட்ட பேசி நீ என்ன பண்ண போற, வாகா அப்படின்னு நேரா ஈஸ்வரியை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஈஸ்வரி நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வில்லி வெளியில வந்துட்டு, என்ன மீறி யாராவது அக்கா காரி கிட்ட போய் பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. அப்ப மயில சொல்றாரு, இங்க பாருங்க சின்னத்தை, அத்தைக்கு கண்டிப்பா இப்படி நடந்திருக்குன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணமா இருக்கும். அதுக்கு என் பொண்டாட்டியும் பொண்டாட்டியோட குழந்தையும் காரணம் இல்ல. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏய் இந்த வீட்டுல புழு பூச்சி மாதிரி இருந்த நீ, ஆனா இப்ப நீ என்னெல்லாம் பேச்சு பேசுற? மரியாதையா வாயை முடிக்கிட்டு ஓரத்துல நின்னு. இந்த வீட்டுல அக்கா காரி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாருமே, ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ ஹீரோயின் நேரா அவங்க சித்திய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, குழந்தையோட அருமையை பத்தி உங்களுக்கு தெரியல, அதான் நீங்க இப்படி பேசுறீங்க. 5-6 வருஷமா அக்கா குழந்தையே இல்லாம இப்ப அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வராங்க. அதை வரவேற்கிறதுக்கு அக்கா ரொம்ப சந்தோஷத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொசுக்குன்னே நீங்க இப்படி சொல்றதுனால அக்கா ரொம்ப வந்து ஹர்ட் ஆகுறா. ஏன் சித்தி நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏய் நான் சரியா தாண்டி பேசுறேன், நீ தேவையில்லாம வந்துட்டு பேசாத. அக்கா காரி இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறா அப்படின்னா உன் அக்கா காரி தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரோஹிணி இதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா ரேவதிய ரோஹிணிய பார்த்து, இங்க பாருங்க சிஸ்டர், அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்னு தோணுது. இத்தனை நாளும் எந்தவித பிரச்சனையிலும் சிக்காத அத்தை இப்ப இந்த விஷயம் வெளியில வந்த பிறகு இப்படி ஒரு ஆபத்துல சிக்கிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி அந்த சிவனாண்டி இருப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க தைரியமா இருங்க. இதுக்கு பின்னாடி யாராரு இருக்கிறாங்களோ அவங்கள நான் கண்டுபிடிச்சு அத்தை கிட்ட நிரூபிப்பேன். இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. ரோஹிணி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்தே அம்மா என்னை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்டாங்க. இப்ப திடீர்னு என்னால அவங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னால அம்மாவுக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது. அம்மா 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் போயிட்டு இந்த முடிவை எடுக்க போறேன், என்னை மன்னிச்சிரு பாப்பா அப்படின்னு போட்டோவை பார்த்துக்கிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க. இன்னும் உன் குடும்பத்துல உள்ளவங்க யாருக்குமே உன்னை பத்தி கவலையே இல்லை. அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா இந்த வீட்டுல உன் மேல யாருக்குமே பாசம் இல்லாம போயிட்டு, தங்கச்சி நான் ஒருத்தி மட்டும்தான் உன் மேல ரொம்ப பிரியத்தோடையும் பாசத்தோடையும் இருக்கேன். ஆனா வீட்டுல உள்ள எல்லாருமே உன்னை வேத்து மனுஷியாதான் பாக்குறாங்க. அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ள என்னைக்கு வந்தானோ அன்னைக்கே உன் மேல உள்ள பாசம் எல்லாருக்குமே குறைஞ்சு போயிட்டு. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, உனக்கு நான் மட்டும்தாக்கா,
வேற யாருமே உன் மேல பாசமா இல்லை அப்படின்னு இன்னுமே பேசுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் அந்த ரோகிணி இருக்காங்கல்ல, அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப மயிலை நேர ரோகிணி கிட்ட வந்துட்டு, ரோகிணி எங்க போற? ரோகிணி சொல்றாங்க, இல்லங்க எனக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. மயில சொல்றாரு, இல்ல நானும் வரேன். அப்ப ஹீரோயின் ரோகிணி சொல்றாங்க, இல்லங்க நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. உடனே மயிலும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் வந்துட்டு நேரா ரோகிணிய பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ரோகிணி சொல்றாங்க, டாக்டர் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேச வந்திருக்கேன். டாக்டர் கேக்குறாங்க, சொல்லுமா, குழந்தைய பத்தின செக்அப் தானே பண்ண வந்திருக்க, உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, 6 வருஷத்துக்கு அப்புறம் நீ உண்டாகிருக்க, நீ ஹெல்த்தியா தான் இருக்க, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, டாக்டர் நான் அதை பத்தி பேச வரல அப்படின்னு. டாக்டர் கேக்குறாங்க, சரி சொல்லுமா என்னாச்சு, உன் ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, டாக்டர் இது மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்டதும் டாக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆகி, இங்க பாருமா என்ன பேசுற, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ உண்டாகிருக்க, நாங்க கண்டிப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டோம், உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்ல டாக்டர் அப்படின்னு டாக்டரோட காலில் விழுகுறாங்க. விழுந்து, இங்க பாருங்க, இந்த உலகத்துல எனக்கு அம்மா தான் ரொம்ப முக்கியம், என் கண்ணு முன்னாடி இருக்கிற அம்மாவுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது, அதனால என் குழந்தைய சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், தயவு செஞ்சு இது சரின்னு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த டாக்டர் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி பேசுதே அப்படின்னு. அப்ப ரோகிணி அழுகுறாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க டாக்டர் அப்படின்னு. உடனே டாக்டர் சொல்றாங்க, சரி நீங்க இந்த அளவுக்கு பிடிவாதமா பேசுறதுனால நான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறேன், நாளைக்கு காலையில வந்துருங்க. இதை கேட்டதும் ரோகிணியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. மயிலு நேரா ரோகிணிய பார்த்து, ரோகிணி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ரோகிணி சொல்றாங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மயிலும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரோகிணி கொஞ்சம் மன கலக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு மயிலுக்கு ரொம்பவே கவலையாருச்சு. இந்த விஷயத்த பத்தி நம்ம சகலைக்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கேக்குறாரு, என்னாச்சு அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, சகல ரோகிணியை என்னால இந்த நிலைமையில பார்க்கவே முடியல, அவ இந்த அளவுக்கு வருத்தப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. சகல எப்படியாவது அவ மனசுல உள்ள அந்த கஷ்டத்தை கரைக்கணும். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா அந்த சந்திரா தான் இருப்பாங்க அப்படின்னு தோணுது. இந்த ஜாதகத்தை பார்த்து தானே அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னமோ அந்த ஜாதகத்துல அவர் சொன்னது தப்பு அப்படின்னு தோணுது. அதனால இந்த ஜாதகத்தை மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்து பார்க்கணும். இந்த வாட்டி மாறா நம்ம கொடுக்க கூடாது, இன்னொரு லேடிய கொடுத்து சொல்லணும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிரும்ல. இதை கேட்டதும் மயில சொல்றாரு, சூப்பர் சகல. அப்போ ஹீரோ இங்க இருந்து வராரு. அப்ப வில்லி நேரா அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு, என்ன அந்த ரோகிணி இன்னும் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காளா, அவளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அக்காவை பத்தி அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தையை பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நான் சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா என்னையும் உங்களுக்கு பிடிக்காது, பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேளுங்களேன். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல ஆகிருச்சு ரோகிணி சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகி, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் இல்ல, அவங்க இந்த அளவுக்கு பிரியத்தோட இருக்காங்க, ஒரு தாயா இருந்து அந்த ஸ்தானத்துல யோசிச்சு பாருங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. வில்லை நேரா ஹீரோவை பார்த்தே, டேய் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல, நீ யாருடா இடையில பேசு அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கும் இந்த வீட்டுக்கு கூட தான் சம்பந்தம் இல்ல, நீங்க அத்தையோட தங்கச்சியா இருக்கலாம், ஆனா இங்க பாருங்க அத்தை, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, ஆமாமா ஈஸ்வரி, 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பொண்ணு உண்டாயிருக்கா, அவ ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கா, அவ குழந்தைய நல்லபடியா பெத்துக்கணும், தாயா இருந்து நீதானே அவளுக்கு தைரியம் சொல்லணும், அதை விட்டுட்டு அவளுக்கு எதிரா இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல ஈஸ்வரி. இங்க பாரு, நம்ம 2 பேரும் போவோம், போயிட்டு மறுபடியும் அந்த ஜாதகத்தை பார்ப்போம், அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்கலாமே. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இங்க எல்லாரும் இந்த அளவுக்கு சொல்றீங்க, சோ உங்க முடிவுக்கு வர்றது நல்லதுதான். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா ஜோசியக்காரன் என்னக்கா சொல்ல போறான், பார்த்த அதே ஜாதகத்தை அதே மாதிரிதான் சொல்ல போறாரு, திரும்பி போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, போக வேணாம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது, அதனாலதான் மறுபடியும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாமா, அக்காவுக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை மறுபடியும் போய் பார்க்கலாமே,
ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்றது சரிதானே? இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்ல நேரா அந்த ஜோசியக்கார பாக்குறதுக்காக போறாங்க. நேரா அந்த ஜோசியக்கார போய் பாக்குறாங்க. அவங்கள போய் பார்க்கல, ஒரு லேடிய போய் பாக்குறாங்க. அந்த லேடிய நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்க சொன்ன உடனே நான் வந்துட்டேன். அப்ப ஹீரோ நேரா அந்த லேடி கிட்ட, இது எங்க வீட்டு பொண்ணு ரோகிணியோட ஜாதகம், இது உங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்ற ஜோசியக்காரி கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த கேளுங்க. இந்த குழந்தையால பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேளுங்க. இதை கேட்டதும் அந்த லேடியும் சரிங்க சார் நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு அதே ஜாதகக்காரரை பார்க்க போறாங்க. அப்போ அவர் வந்துட்டு நேரா அந்த லேடிய பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல அந்த லேடி ஜாதகத்தை கொடுத்துட்டு, ஐயா இந்த ஜாதகத்துல இருக்கிறது என் பொண்ணு, தாய்வலி பிரச்சனை ஆகுமா அப்படின்னு பாருங்களேன். அவரு அதை பார்த்துட்டு, இந்த குழந்தையால தாய்வலி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை, மாறா அந்த அம்மா 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், இந்த குழந்தை வந்த பிறகு அந்த அம்மா நிறைய உச்சத்துக்கு போவாங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. எல்லாருமே இருந்து ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. வில்லிக்கு பயங்கர அதிர்ச்சி, என்னடா இது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நான் அப்பவே சொன்னல இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன், பட் நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, இப்ப அந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஈஸ்வரி நேரா நம்ம ரேவதிய பார்த்து, அம்மாடி இப்பதாம்மா எனக்கு புரியுது அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி நேரா கோவமா உள்ளார போயிட்டு ஜோசியரை பார்த்து, இங்க பாருங்க உங்களை நான் எத்தனை வருஷமா நம்புறேன், ஆனா இப்படி ஒரு பொய் சொல்லிட்டீங்களே. அதுக்கு அவர் கேக்குறாரு, அம்மா நான் என்னம்மா பொய் சொன்னேன்? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க இது மாதிரி என் பொண்ணு 6 வருஷத்துக்கு அப்புறம் உண்டாயிருக்கா, ஆனா அவளோட குழந்தை எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு நீங்க இப்படி ஒரு ஜாதகத்தை சொல்லுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என் பொண்ணோட நிலைமைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா ஒருத்தன் என் பொண்டாட்டியையும் என் பொண்ணையும் கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுனா, இந்த மாதிரிதான் நீ ஈஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு பொய் சொல்லணும் அப்படின்னு சொன்னான், அப்படி இல்லைன்னா என் பொண்டாட்டியையும் பொண்ணையும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னான், வேற வழி இல்லாம தான் நான் அப்படி ஒரு பொய் சொல்ற மாதிரி ஆகிருச்சு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னை இத்தனை வருஷமா நம்பினதுக்கு ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பொய் சொல்லியிருக்கே. ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க இவர் மேல எந்த தப்பும் இல்ல, பொய் சொல்ல வச்சாங்கல்ல அவங்க மேலதான் தப்பு. ஈஸ்வரி நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க யாருன்னு சொல்லுங்க. அப்பா வேற சொல்றாரு, அம்மா அது யாருன்னு தெரியலம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க சொன்ன இந்த விஷயத்தால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு. அவரே சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை இப்போ ரோகிணி என்ன மழை நிலைமையில இருப்பாங்க அப்படின்னு தெரியல, அவங்கள நீங்க சமாதானப்படுத்தினா போதும். இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ரோகிணியை தேடி பாக்குறாங்க. பட் ரோகிணி என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாங்க. நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் ரோகிணியை பார்த்து, இங்க பாருங்க இப்ப கூட ஒன்னும் டைம் ஆகல, உங்க மனசுல உள்ள இந்த விஷயத்த தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்ல டாக்டர் எனக்கு எங்க அம்மா தான் ரொம்ப முக்கியம், அவங்கள தவிர்த்து எனக்கு வேற யாருமே தேவை கிடையாது, உலகத்துக்கே வராத இவனை பத்தி நான் கவலைப்பட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு என் அம்மா தான் முக்கியம். இதை கேட்டதும் அந்த டாக்டர் சொல்றாங்க, சரி ஓகே, சோ இந்த விஷயத்துல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஈஸ்வரி எல்லாருமே வீட்டுக்கு ரோகிணியை தேடுறாங்க. பார்த்தா ரோகிணி எங்கேயுமே இல்ல. அப்ப மயிலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஐயோ ரோகிணி எங்க போனா அப்படின்னே தெரியல அப்படின்னு எங்க பார்த்தாலுமே தேடுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு தோணுது. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு, என்னது அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ரோகிணிய காப்பாத்துவாரா? இதுதான் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நீங்க நம்மளுடைய ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.